உபாதைகள் ஏற்படும். உங்களை இருகர குப்பி என் ரத்த சொந்தங்களே, இருகர குப்பி கொஞ்சம் அமைதியாக்க வேண்டும். நெல்லிக்குப்பம் பழனி அவர்கள் மேடைக்கு வரவும். நெல்லிக்குப்பம் பழனி அவர்கள் மாவட்ட செயலாளர் பள்ளி அவர்கள் மேடைக்கு வரவும். வசந்தன், வீரபத்திர ராஜகுல பேரவை நிறுவன தலைவர். இன்றைய தினம் 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வீரபத்திர ராஜகுல பேரவை சார்பாக இந்த சென்னை மாநகரிலே ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சுமார் 80 லட்சம் சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் சமுதாயத்திற்கென்று ஒரு எம்பிசி பிரிவில் 5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஒரு 7 அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த ஆளும் அரசாங்கமும் சரி, இதற்கு முன் ஆண்ட ஒரு அரசாங்கமும் சரி, எங்களுக்கென்று எந்த ஒரு சலுகையும் இதனால் வரை கொடுக்கலை. எங்கள் சமூகத்தை புறக்கணித்தே வந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமை நாங்கள் நடத்துவது என்று முடிவு செய்து, எங்கள் சமூக மக்கள் இதுவரை போராடாமல் ஒரு போராட்ட காலத்திற்கு வராமல் இருந்த எங்களுடைய சமுதாய மக்கள் இன்றைய தினம் ஒரு போராட்டத்திற்கு உள்ளாகி இந்த வீதிக்கு வந்திருக்கிறார்கள். உபாதைகள் ஏற்படும். உங்களை இருகர குப்பி என் ரத்த சொந்தங்களே, இருகர குப்பி கொஞ்சம் அமைதியாக்க வேண்டும். நெல்லிக்குப்பம் பழனி அவர்கள் மேடைக்கு வரவும். நெல்லிக்குப்பம் பழனி அவர்கள் மாவட்ட செயலாளர் பள்ளி அவர்கள் மேடைக்கு வரவும். வசந்தன், வீரபத்திர ராஜகுல பேரவை நிறுவன தலைவர். இன்றைய தினம் 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வீரபத்திர ராஜகுல பேரவை சார்பாக இந்த சென்னை மாநகரிலே ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சுமார் 80 லட்சம் சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் சமுதாயத்திற்கென்று ஒரு எம்பிசி பிரிவில் 5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஒரு 7 அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த ஆளும் அரசாங்கமும் சரி, இதற்கு முன் ஆண்ட ஒரு அரசாங்கமும் சரி, எங்களுக்கென்று எந்த ஒரு சலுகையும் இதனால் வரை கொடுக்கலை. எங்கள் சமூகத்தை புறக்கணித்தே வந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமை நாங்கள் நடத்துவது என்று முடிவு செய்து, எங்கள் சமூக மக்கள் இதுவரை போராடாமல் ஒரு போராட்ட காலத்திற்கு வராமல் இருந்த எங்களுடைய சமுதாய மக்கள் இன்றைய தினம் ஒரு போராட்டத்திற்கு உள்ளாகி இந்த வீதிக்கு வந்திருக்கிறார்கள்.